மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அப்படின்னு நீங்க பேசி நீங்க ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும்னு ஏன் பேசல? பேசுவதற்கு என்ன தடை? எனவே ஒப்புக்கெல்லாம் மத்திய சர்க்காருடைய நான் ராதாகிருஷ்ணன் குறை சொல்லல, அவர் சின்சியரா முயற்சி பண்ணார். பொன் ராதாகிருஷ்ணன் இதில் மத்திய சர்க்கார் இந்த ஏமாற்று வேலையில் ஈடுபட்டது. தமிழ்நாடு சர்க்கார் ஒப்புக்கு அறிக்கை விட்டுட்டு கடிதம் எழுதிட்டு இருக்கு. மொத்தத்தில் மக்கள் மிகுந்த ஆத்திரத்துக்கும் தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு வீர கலையாக இந்த விளையாட்டை தடுத்ததினாலே தமிழர்களினுடைய உணர்ச்சி மிகவும் இன்றைக்கு அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படவில்லை. இந்த பொங்கலே பல மக்களுக்கு ஏமாற்றமும் வேதனையும் கலந்த ஒரு பொங்கலாகத்தான் அந்த பகுதி மக்களுக்கு இருக்க முடியும். ஏன்னா மாடுகளை தான் பிள்ளைகளை மாதிரி வச்சு அவங்க பூசை போட்டு கும்பிடுறாங்க. எனவே இது மிகுந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. நம்ப வைத்து கழுத்த மாதிரி ஆயிப்போச்சு. அனுமதி வந்துருச்சு, நம்ம எல்லாம் மாடுகளை கொண்டு விட போற வாடிவாசல்ல இருந்து எல்லாம் தயாராகிட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சி. இது அரசாங்கங்கள் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க மக்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, 48 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கலன்னா எல்லா பிரச்சனைகளையும் போலவே எந்த பிரச்சனையிலும் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டணும்? இவர் இதுக்கு முன்னாடி சொன்னாரா? பொன் ராதாகிருஷ்ணன் நான் உண்மையா பாராட்டினேன். நீங்க பிரைம் மினிஸ்டருக்காக உங்க கேபினெட்ல மற்ற அமைச்சர், நீங்க ஒரு அமைச்சர், நீங்க இது பெரிய கடுமையான பிரச்சனை என்று சொல்லி பிரதமர் கேபினெட்டை கூட்டி முடிவெடுக்க வேண்டியான அந்த முடிவெடுத்துக்கிட்டு போய் அதுக்கு பிறகு போய் ஜனாதிபதிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஜனாதிபதி ஒப்புதல் வாங்குறதுக்கான முயற்சி எடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் போர்க்கால நடவடிக்கையா வார் புட்டிகளை செஞ்சிருக்கணும்ல. இனிமே போய் இணையத்து கட்சியை கூட்டுறதெல்லாம் இதெல்லாம் அதான் இல்லாத ஊருக்கு போகாத வழியை காட்டுறது. தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் எதுல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க?